தகப்பனை போல இரக்கம் செய்கிற கிருபை. அவர் என்ன சொல்லி இருக்கிறாரே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நம்ம வாழ்க்கையில கடவுள் தலையிடும் போதெல்லாம் நினைப்பாராம், இவன் யாரு? மண் பாண்டம், ஓங்கி தட்டினா உடைஞ்சிருவான். தகப்பனை போல இரக்கம் செய்கிறார் ஒரு தகப்பன். இதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். நான் பாளையங்கோட்டை ஜான்ஸ் ஹை ஸ்கூல், அப்போ இப்போ தானே ஹையர் செகண்டரி, நாங்கள் படிக்கும்போது ஹை ஸ்கூலில் தான் நான் படித்தேன். எங்கள் வீடு ரொம்ப பக்கம், சமாதானபுரம் சர்ச் இருக்குதா, மெயின் ரோட்டில். எங்கள் அப்பா அங்கே கேட்டகிஸ்ட்டு, எங்கள் அப்பா அந்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர். எங்கள் வீடு அந்த மிஷின் வீடு, அங்கே தான் இருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து நேர் ரோடு தான் ஹை ஸ்கூல், ஜான்ஸ் ஹை ஸ்கூல். அப்போ எனக்கு என்சிசியில் சேரணும்னு ரொம்ப ஆசை. என்சிசியில் சேர்ந்துக்கிட்டாங்க. அழகாக ட்ரெஸ் கொடுத்தாங்க, நல்ல கேப் கொடுத்தாங்க, ட்ரெஸ் கொடுத்தாங்க, ஷூஸ் கொடுத்தாங்க. டெய்லி இதை போட்டுக்கிட்டு அப்படி ரோட்டில் நடக்கிறது ரொம்ப பெருமையாக தெரியும். கொஞ்ச நாள் ஆச்சுது, போர் அடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் என்சிசி பரேடுக்கு போகிறதில்ல. வகுப்பு முடிஞ்சோடனே வீட்டுக்கு ஓடி வந்துடுவேன். ஒரு நாள் அந்த என்சிசி ஆஃபீஸர், அவரும் ஒரு வாத்தியார், அவர் வகுப்பு முடிகிறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பதாக என்னை அவருடைய வகுப்புக்கு கூப்பிட்டு விட்டார். அவருடைய வகுப்புக்கு போனேன். அவர் கேட்டார், பர்னபாஸ், உன்னுடைய என்சிசி யூனிஃபார்ம் எங்க? இந்த என்சிசி பரேட் இருக்குது தெரியும் அல்லவா? எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, கையும் களவுமாக பிடித்து கொண்டாரே. உடனே அவர்கிட்ட சொன்னேன், ஐயா, இன்றைக்கு எங்கள் அம்மா அப்பா என்னுடைய சொந்த ஊருக்கு போக சொல்லியிருக்கிறாங்க, அதனால நான் என்சிசி பரேடுக்கு வர முடியாது என்று சொல்லிவிட்டேன். அவர் ரொம்ப புத்திசாலி. இன்னும் வகுப்புக்கு மணி அடிக்கலடா, அங்கே உட்காந்துக்க என்று அவருடைய வகுப்பில் என்னை உட்கார வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பிட்டார். போய் கேட்டு வா, உண்மையில் இவன் ஊருக்கு போகிறானா போகலையா? எங்கள் அம்மா அப்பா கண்டிப்பான பெற்றோராக இருந்தால் என்ன சொல்லணும்? ஊருக்கும் போகலை, ஒரு இடத்துக்கும் போகலை, முதுகு தொலியை உரிக்க சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்கணும். எங்கள் அப்பா அம்மா அப்படி சொல்லலை. ரொம்ப அன்பு இருக்கிறவங்கன்னா எப்படி சொல்லணும்? ஆமாம் 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 உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதுவும் எங்கள் அம்மா அப்பா சொல்லலை. என்ன சொன்னாங்க தெரியுமா? சொல்லிவிட்டது, ஐயா, அவன் ஊருக்கு போகிறேன்னு சொன்னது பொய், ஊருக்கு போக வேண்டாம், ஆனால் அவனை அடிச்சிடக்கூடாதான், பலகீனமான பையன், இதை உங்கள் ஆசிரியர்கிட்ட சொல்லிடுங்க. அழகான பதில் அல்லவா? இதுதான் ஒரு தகப்பனுடைய அன்பு. தவறு என்பது தவறுதான். ஒரு நாள் தவற சரின்னு சொல்லவே மாட்டார்.